இயேசுவின் ரத்தம் எப்படி என்னெல்லாம் நமக்காக செய்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து மனமாற அதை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து கொண்டு அதை விசுவாசித்து அதனால் நம்முடைய உள்ளங்களும் மனங்களும் நிறைந்து விசுவாசத்தில் அவைகளெல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கும் போது நம்முடைய ஜீவியமே மாறுகிறது. நம்முடைய உள்ளான ஜீவியத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி மாற்றம் ஏற்படுது? பாவத்தை ஜெயிக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறோம், எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்த காரியங்கள் உள்ளத்தில் போய் அதை விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய வெற்றியை அது உண்டாக்குகிறது. இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறதுன்றத அந்த ஒரு ஆஸ்பெக்டை புரிஞ்சிட்டா பத்தாது. நம்ம கழுவுது சுத்திகரிக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதையும் தாண்டி போய் விசுவாசிகளாக இருக்கிற நமக்குள் என்ன பண்ணுகிறது என்பதையும் கவனிக்க வேணும். நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? அது நமக்குள்ள இதை குறித்த எண்ணங்கள், இதை குறித்த சிந்தனை, இதை குறித்த தியானம் நம்மையே அது மாற்றி விடுகிறது. இந்த காரியங்கள் நமக்கு உள்ளத்தில் ஆச்சரியத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு இதில் வாழும்போது வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. நாம் இந்த சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் எல்லாத்தையும் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறோம். உள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது. நம்மளை வெளியே சுத்திகரித்து கழுவுனது மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் ஒரு பெரிய காரியத்தை தொடர்ந்து அது செய்கிறது. அதனால தான் இந்த அறிவிலே நாம் பெருக வேணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்கிறோம். அங்கே அந்த அப்பத்திலையும் ரசத்துலேயும் பானம் பண்ணுகிறோம். அப்பத்தை புசிக்கிறோம், ரசத்தை பானம் பண்ணுகிறோம். சிலுவை நினைவு வரும்படி அதை செய்கிறோம். எதுக்கு அதை வச்சார் கர்த்தர்? ஏன்னு சொன்னால் எனக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய ஜீவன் பாருங்கள், சரீரப்பிரகாரமாக எனக்கு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. எப்படி இந்த சரீரப்பிரகாரமான வாழ்க்கை எப்படி நடக்குது? சாப்பிட்ணும். சாப்பாடு ஒரு மெயினான ஒரு காரியம் இந்த இயற்கை வாழ்வுக்கு, இல்லையா? சாப்பாடு நம்ம பலப்படுத்துகிறது. அதுபோலவே இந்த ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கிறது. சரீரப்பிரகாரமான ஜீவன் எப்படி சரீரப்பிரகாரமான ஆகாரத்தினால் பலப்படுகிறது, அதுபோல் இந்த ஆவிக்குரிய வாழ்வு இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தினால் பலப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆகாரம் என்ன? ஆவிக்குரிய ஆகாரம்னா என்ன? இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் எனக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்குது அதை கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இது ஆவிக்குரிய ஆகாரம். இதை கேட்கும் போதே பலன் உண்டாகும். இதை கேட்குறது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு மேலே இதை கேட்கும் போதே உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது, விசுவாசம் பிறக்கிறது, பலன் உண்டாகிறது, பாவத்தை மேற்கொள்கிற சக்தி உண்டாகிறது. இது ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கிறது. இதை கேட்கும் போதே அப்பத்தை புசிச்சா மாதிரி ஒரு பெரிய